ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அன்னூர் எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ஒரு சின்ன ஒரு பொருள் செஞ்சு வச்சுக்கலாம். அடிக்கடி செய்ய முடியல, ஆனால் அந்த பொருள் தினம் எடுத்துக்கணும், டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால் இப்படி மொத்தமாக செஞ்சு வச்சு நமக்கு எப்போ வேணுமோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன எதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ தினம் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட். எனக்கு டெய்லி காலையில் சமையல் பண்ணுற நேரத்தில் இது அரைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மொத்தமாக இப்போ 10-15 நெல்லிக்காய் அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? இதை வடிகட்டிக்கலாம். இது இப்படி வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஐஸ் க்யூப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம். அப்போ என்ன ஆகும், நமக்கு டெய்லி ஒன்று எடுத்து யூஸ் பண்ணலாம். அப்பப்போ மெனக்கட்டு கிடந்து அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் வேலை இருக்கிற நேரத்தில். இதில் 16 ரேக் இருக்குது. 14 நாளைக்கு தினம் ஒன்று எடுத்தாலுமே நம்ம ஒரு கிளாஸ்க்கு ரெடி ஆகும். அங்கே அப்படியே ஃப்ரீசரில் வச்சு இது என்கிட்ட நேரம் எதுவும் பத்துறதில்ல. அதனால தான் இப்படிலாம் ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். 1/4 கிளாஸ் இது எடுப்போம். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்ப்போம். இது வெறும் வயிற்றுல எடுக்கிறனால நல்ல ஒரு ஆரோக்கியம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணாலும் விடவே மாட்டீங்க. அந்த அளவு உடம்பு நல்லா வருத்தம். இது வாக்கிங் போன நேரம் இல்லை, டைம் எதுக்குமே உங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி ஒரு வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு வேலை பார்த்தாலே ஒரு எக்ஸசைஸ் ஆயிரும். உடம்புக்கும் நல்லது. சியர்ஸ். அந்த இஞ்சிலாம் போட்டிருக்கனால அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இவ்வளோ மீதி பேலன்ஸ் இருக்குது. இதையும் ஊற்றி இது எனக்கு ஊற்றுறக்கு ட்ரெயினில் பார்த்திங்களா, இல்லை இது இப்படியே ஊற்றிட்டேன். அந்த மூடி செட் ஆகல. இதையும் இப்படி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இது தீர்ந்தோன்னு இதை எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம். இப்படி நம்ம ஐடியா. இது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இது தூரப்படக்கூடாது. ஏதாவது செடிக்கு போட்டால் இது நல்ல ஒரு உரம். ரோஸ் செடி இப்போ கொஞ்சம் பூலாம் ரொம்ப குட்டி குட்டியாகிட்டு, ஆனால் ரோஸ் செடிக்கே கொடுத்துருவோம் உரம். நல்ல உரம் இது. நீங்கள் பெருசாக பணம் கொடுத்து செடிக்கு உரம்லாம் வாங்காதீங்க. உங்கள் காய்கறி வேஸ்ட்டு போட்டாலே செடி அழகாக கொத்து கொத்தாக பூ காய்க்கும். இது மெயினாக டெய்லி நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கும் நல்லது. நிறைய யாருக்கு ஏர்ஃபால் ஆகுது அவங்க கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஏர்ஃபாலும் குறையும். இது நியூ புது 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 பேபி ஏர்லாம் வரும். இது மாதிரி. இப்போ 2ஆம் டிப்ஸ். நேற்று கொஞ்சம் பழைய சாப்பாடு இருக்குது, அதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பார்த்திங்களா, நல்லா கொஞ்சம் குழஞ்சிட்டு இதை நம்ம ஒரு வடகமாக போட்டுடலாம். இதை ஏன் நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்க போகிறேன்னா, கொஞ்சம் வித்தாக இருக்குது. வடகத்துக்கு நல்லா கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு, மஞ்சத்தூள். வெயில் காலத்துக்கு சிலவங்க பழசு நல்லா சாப்பிடுவாங்க, தயிர்லாம் ஊற்றி. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கனால நான் பழைய சோறு சாப்பிடாம சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி இதோ வடகம் செய்கிறேன். கொஞ்சம் சீரகம் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இப்படி பாருங்கள், எல்லாம் அரைச்சாச்சு. ஒரு பிளேட்டில் இப்படி கிள்ளி வச்சிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாடு வேஸ்ட் ஆனால் என்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வத்தல் என் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்கிட்டு கொடுக்குற வத்தலை விட இந்த வேஸ்ட்டு சாப்பாடை வச்சு வத்தல் பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். எங்கள் சின்ன பையனுக்கு ஒரு சட்டி வத்தல் வறுத்து கொடுத்தாலும் ஒரு செகண்ட் சாப்பிடுவார். பெரிய பையன் ஆயில் பொருள் எதுவுமே விரும்ப மாட்டார். உங்கள் வீட்லேயும் பழைய சாப்பாடு மிஞ்சிட்டுனா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா எப்போவுமே கையில் 10 காசு நிற்கும். பணம் கொடுத்து நம்ம வத்தல் வாங்க வேண்டாம்.